நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சார் ஐசக் நியூட்டன் கிராவிடேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட அவரு இந்த அளவுக்குலாம் யோசனை பண்ணியிருக்க மாட்டாருமா. நியூட்டன் தலையில ஆப்பிள் விழுந்ததுனாலன்னு சொல்லுவாங்க. என் பொண்ணு தலையில என்ன விழுந்தா கண்டுபிடிப்பா? டாடி, வினயா உன் தலையில விழப்போறான். டாடி, ஐம் சீரியஸ். நானும் சீரியஸா இருக்கேன். சொல்லு, எதுக்காக ஆண்டி அவனை கூட்டிட்டு போனாங்க? அதுக்கான சரியான பதில் எனக்கு இப்ப வரைக்கும் கிடைக்கவே இல்லை டாடி. இதே கேள்விய தினம் தினம் என் பொண்ணு என்கிட்ட ஏன் கேட்டுக்கிட்டே இருக்கான்னு எனக்கு ஒன்னும் புரியலம்மா. சொல்லு. அது அவனுக்கு போன் பண்ணாலும் போன் போக மாட்டேங்குது. வசதி வாய்ப்பு கம்மியா இருக்கிற இடத்துல இருந்து வசதி வாய்ப்பு அதிகமா இருக்கிற இடத்துல போனதுக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கலாம். நீ அப்படி யோசிச்சு பாரு. அப்படி யோசனை பண்ற அளவுக்கு ஆண்டி ஒண்ணு அந்த மாதிரி நடந்துக்கலையே. நானும் அஞ்சனாவும் ஒன்னா சேர்ந்ததுக்கு பழி வாங்குறதுக்கு தான் ஆண்டி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். வினய், தூங்குறியாப்பா? இல்ல. வினய், உனக்கு என்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிடிக்கும்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா. நான் அந்த மாதிரி எந்த ஃப்ரூட்டும் சாப்பிட்டதில்ல. நாட்டு மரத்துலேருந்து கிடைக்கிற மாம்பழம், அப்புறம் வாழைப்பழம், இதெல்லாம் தான் எங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும். பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய பணக்காரன் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும்லம்மா. யார் அது? அது ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்ப்பா. இந்த நேரத்துல போன் எல்லாம் பேசி டயர்ட் ஆக வேண்டாம். பேசாம போன் என்கிட்டே இருக்கட்டும். முக்கியமான கால் வந்தா நான் உங்ககிட்ட கொண்டு வந்து தரேன். சரியா? சரிம்மா. நான் போய் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். இந்தா. நான் உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்றது? இப்ப பாருங்க, போனை கட் பண்ணிட்டே இருக்கான். உன் கால்ல அவன் கட் பண்ண மாட்டாமா? ஆமா, அததான் நானும் கேக்குறேன். நான் கால் பண்றத பார்த்தா கண்டிப்பா அவன் கட் பண்ணவே மாட்டான். போனு ஆன்டி கையில இருக்குன்னு நினைக்கிறேன். சந்தேகமே இல்ல. டாடி, இப்ப சொல்லுங்க, இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு பிளான் இருக்கு தானே? அது என்னது? அஞ்சனா வந்துட்டாமா. இனி உன்னோட எல்லா கேள்விகளுக்கும் அவ பதில் சொல்லுவா. செல்ல குட்டி, வாடா வாடா. தூக்கி கொஞ்சம் அளவுக்கு நெருக்க மாட்டீங்களா என்ன? என் செல்லம் ஒரு நாள் என் கூட ஃபுல்லா இருந்தால. தங்கம், உனக்கு தாத்தாவை பிடிச்சிருக்கா? ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த தாத்தா ஒரு பேட் தாத்தா இல்ல, எக்ஸலென்ட். பேட். எக்ஸலென்ட். பேட். எக்ஸலென்ட். அச்சோ, சரி, நான் ஒத்துக்கிறேன். குட் கேர்ள். அதான் நான் உனக்கு ஒரு மேஜிக் சொல்லி தரேன். வா. எவ்வளவு நல்ல குழந்தையா இருக்கா. ஆமா, எல்லார்கிட்டயும் ஒட்டிப்பா. என்னாச்சு, நேரா எங்க வந்திருக்க? இங்க ஒரு சின்ன பொண்ணு உடம்பு சரியில்லாம இருக்கா இல்லையா, அவளை பார்க்க தான் வந்திருக்கேன். அப்படின்னா இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். இங்க இருந்து நான் போவேன்னு யார் சொன்னா? மினிமம் 2 days. ராஜீவ் சாரால பட்னியா இருக்க முடியுமா என்ன? இப்போ உனக்கு எப்படி இருக்கு? பின்னாடி எல்லாம் ரொம்ப வலிக்குது. அது உள்ள அடிபட்டிருக்கல, அதான். வினய பார்க்க நான் போகவே இல்லை. அங்கவன் சேஃபா இருக்கான். ஒருவேளை நாங்க போனா அவனை பார்க்க பெர்மிஷன் கிடைக்குமான்னு தெரியல. ஆன்ட்டி இப்போ என்ன டார்கெட் பண்றாங்களோன்னு எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. நான் வினயோட போனுக்கு கால் பண்ணா ஆன்ட்டி கட் பண்றாங்க. கன்ஃபார்மா அவங்க தான் பண்றாங்க. என்கிட்ட இருந்து அவனை பிரிக்கிறதுக்காக தான் அவங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
உன்னை வெளியே அனுப்புன மாதிரி என்னையும் அனுப்ப பாக்குறாங்க. என்ன நடந்தாலும் சரி, நான் அம்மாவை தப்பு சொல்ல மாட்டேன். அம்மாவோட பார்வையில நான் ஒரு பெரிய தப்ப அவங்களுக்கு எதிராக பண்ணிருக்கலாம். எல்லாத்தையும் கடவுளுங்கிற ஒருத்தர் பார்த்துட்டு தான் இருக்காரு. கண்டிப்பா அம்மா ஒரு நாள் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நீ பழைய மாதிரி ஆண்டியோட மகளா இருக்க முடியுமா? இல்ல மனோட பொண்டாட்டியா தான் இருக்க முடியுமா? அது தெரியாது சொன்னா. என்னோட வாழ்க்கைய பத்தி நான் சொல்லிட்டு இருந்தா அதுக்கான நேரமே பத்தாது. நான் எந்த வழியை பாக்குறேனோ அந்த வழியை நோக்கி தான் நான் போவேன். நீ சாப்பிட டின்னருக்கு என்ன வேணும்? கிச்சனுக்குள்ள போக போறியா என்ன? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. உன்னோட இஷ்டம்தான். பிரதீபா மேடத்தை நான் பார்க்கவே இல்லையே. ஏதோ அவசர வேலையா வெளியே போயிருக்காங்க. வந்ததும் ஒன்று வந்து பார்ப்பாங்க. அவங்க என்ன பார்த்துட்டே போயிருந்திருக்கலாம். அவங்களுக்கு முக்கியமான வேலையா இருந்திருக்கும்பா. ஆனா அதுக்காகலாம் அவங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை குறைச்சிடாத. ஏன்னா உங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். மல்லிகா மேடம் எதுக்காக என் மேல இவ்வளவு பாசம் காட்டுறாங்க? உன்கிட்ட மட்டுமா என்ன? மேடமும் நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து வந்தவங்க தான். அதனாலதான் எல்லார் மேலயும் பாசம் காட்டுறாங்க. ஆனா அஞ்சனா மேல பாசம் காட்டின மாதிரி வேற யார் மேலயும் காட்டினதில்ல. இப்போ அதுவும் ஒரு நாள் மாறும். அஞ்சனாவும் வந்து என்ன பார்க்கலையே. அவளும் பிஸியா இருக்கா. படிக்கணும், குழந்தையையும் பார்த்துக்கணும், அப்புறம் கார் ஓட்ட போகணும். பாஸ்கர், உங்களுக்கும் டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாரதா போய் தூங்கணும். சரிங்க மேடம். நீங்க போய் சீக்கிரம் சாப்பிட்டு படுத்து தூங்குங்க. வினய நான் பாத்துக்கிறேன். உனக்கு தூக்கம் வந்துருச்சாப்பா? இல்ல. இன்னும் கொஞ்சம் உனக்கு வலி இருக்குல்ல? சரி, நீ சாப்பிட்டு சீக்கிரமா தூங்கு. வலி குறைய ஒரு மாத்திரை கொடுக்குறேன். இல்ல, நானே சாப்பிட்டுக்கிறேன். எப்படி சாப்பிடுவ? கையில தான் அடிபட்டு இருக்குல்ல, நான் ஊட்டி விடுறேன். அம்மா வளர்ப்புல வளராத குழந்தைங்கெல்லாம் நிஜமாவே ரொம்ப ஷை டைப் தான். உன்னோட அம்மாவை உனக்கு ஞாபகம் இருக்கா வினய்? இல்லையே. உனக்கு ஒரு 3 இல்ல 3.5 வயசுல நடந்த விஷயங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? உன் கூட விளையாடின குழந்தைங்கள பத்தி? நான் ஒரு நாள் ஒரு கனவு கண்டேன். ஒரு அம்மா 2 குழந்தைங்கள விளையாட வைக்கிறாங்க. அதுல ஒரு குழந்தை நான் தான். ஆனா அது ஒரு தப்பான விஷயம் சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் வினய்? என்னோட அம்மாவுக்கு ஒரே வயசுல என்ன மாதிரி 2 குழந்தைங்க இருக்க மாட்டாங்க இல்லையா? உங்க அம்மாவை பத்தி உனக்குள்ள என்னெல்லாம் கனவு கண்டிருக்க? என் கூட படிச்சவங்கள வச்சுதான் அம்மா நான் யாருன்னே புரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள எழுப்பி விடுறது, குளிப்பாட்டி விடுறது, சாப்பாடு ஊட்டி விடுறது, ராத்திரியில தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறது, அப்புறம் குழந்தைங்க கிட்ட கதையெல்லாம் சொல்லி அவங்கள தூங்க வைக்கிறது. என்னோட அம்மா எனக்கு ஒரு கனவு மட்டும்தான். சாப்பிடு. உங்கள மாதிரி ஒரு அம்மா முடியாம இருக்கிறப்போ நமக்கு பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிற ஒரு அம்மா. அப்படின்னா என்ன நீ உன் அம்மாவாவே நினைச்சுக்கலாம். அதுல எனக்கும் சந்தோஷம்தான். மனுவை போல நீயும் எனக்கு இன்னொரு மகன்தான்.
போதுமாப்பா? ம். சரி, நீ படுத்துக்க. வா, படு. மெதுவா. நிம்மதியா தூங்கு. ஹே பிரதீபா, உன்னை இல்லாம பண்றதுக்கான ஆயுதத்தை நான் இப்ப தயார் பண்ணிட்டு இருக்கேன். சோனா ஆண்டி, என்ன? நீங்க வினய் அங்கிள் தான் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நீ என்ன நினைக்கிற? வேண்டாம். ம், நீங்க பைக்ல போனப்போ ஓவர் ஸ்பீட்லயா போனீங்க? இல்ல, நாங்க அவ்வளவு ஸ்பீடாலாம் போல. இனிமே ஸ்லோவா போங்க. ஓ, சரிங்க மேடம். வேற ஏதாவது அட்வைஸ் சொல்லணுமா? சொல்லுங்க. பட்டை செஞ்சு தரட்டுமா? அதை வச்சு விளையாடலாம். ஓ, அது போதுமே. பட்டம் கிழிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? வேற பட்டம் ரெடி பண்ணிக்கலாம். ஆஹா, 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஆ. சோனா ஆண்டிக்கு அட்வைஸ் பண்ண அஞ்சனாமா. அஞ்சனா, நீ ஐஏஎஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இவ கண்டிப்பா ஐஏஎஸ் ஆயிடுவா. ம், ம். இந்தா சாப்பிடலாமா? ஆ, ஆ. சொன்னா, நீ இப்பவும் அம்மாவை சந்தேகப்பட்டுட்டு தான் இருக்கியா என்ன? வினயை ஏதோ காரணமா தான் கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறியா? ஆமா. இதுக்கப்புறம் பெரிய இடிய தாங்குற அளவுக்கு என்னோட உடம்பு ஒத்துக்கவே ஒத்துக்காது. இதுதான் என்னோட கடைசி சான்ஸ். வினய் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான். அவன் பேசுற விதத்தை பார்த்தாலே அது தெளிவா தெரியுது. அத பத்தி எனக்கு தெரியும். யாரு நினைச்சாலும் சரி, அதை மாத்தவே முடியாது. அங்க அவன் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கிறான்னு நினைச்சு நீ சந்தோஷமாயிரு. நான் அவன் கிட்ட போன்ல பேசினாலே எனக்கு அதுவே போதும். நான் கால் பண்ணி பார்க்கவா? வேண்டாம் வேண்டாம். போன் இப்போ ஆண்டியோட கையில இருக்கு. அதை என்னால உறுதியா சொல்ல முடியும். போன்ல அவங்க உன் பேரை பார்த்தாலே அந்த நிமிஷமே கட் பண்ணிடுவாங்க. ஆமா, அந்த அளவுக்கு அவங்க என்ன வெறுத்து போயிருக்காங்க. அம்மா என்ன சந்தேகன்ற பேர்ல விட்டுட்டு போலாம், ஆனா மனுஷர் ஏன் விட்டுட்டு போறாரு? அம்மாக்கு சப்போர்ட் பண்றாரு. அவரு பண்ணட்டும், ஆனா அதுக்காக என்ன ஏன் வேண்டான்னு சொல்றாரு? எனக்கு ஒரு புருஷனா என்ன மாதிரி இருக்கிற ஒரு தொழிலாளி வந்தாலே சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு நான் நினைச்சு பார்ப்பேன். சில சமயம் மனுஷர் என் மேல ரொம்ப பாசம் கட்டுறாரு, அதே சமயம் அதுக்கு மேல வெறுப்பையும் கட்டுறாரு. அஞ்சனா, இவள நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. நாளைக்கு இவ எங்க இருப்பான்? யாரு கூட இருப்பான்? நான் எப்பவுமே உங்க கூட தாமா இருப்பேன். ஆமாமா. ஆ. ஆ, எனக்கும். ஆ. ஆ. ஓ. சரி, சீக்கிரம் சாப்பிடு. ஆ, ஆ. ஆ. நல்ல பாப்பா. அப்புறம் இந்த பாப்பாக்கு சாப்பிடு சாப்பிடு. குழந்தை தூங்கிட்டாளா? இல்ல சார், சோனா கூட இருக்கா. போதுமா, நீயும் உட்காரு. உட்காருமா. எனக்கு போதும். நீங்க 2 பேரும் இங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சுமா. நீங்க வந்தா சோனா சந்தோஷப்படுவா. அவளோட டென்ஷனே வினய் கைவிட்டு போயிடுவானோன்னு பயப்படுறா. சார், கண்டிப்பா அந்த மாதிரி நடக்காது. தேயிலை தோட்டத்துல நாங்க பாசமா இருந்தது சோனாவுக்கு நல்லாவே தெரியும்.
அங்க எப்பவுமே எங்களோட பாசத்துக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு. எந்த ஒரு பணத்தாலையும் பாசத்தை தன்னோட கைக்குள்ள கொண்டு வர முடியாது. என்னமாச்சு? நான் என்னோட மனசுக்குள்ள என்ன பத்தி நினைச்சிட்டு இருந்தேன் சார். தேயிலை தோட்டத்துல ஆரம்பிச்ச என்னோட பயணம் இப்ப நான் எங்க வந்து நின்னு இருக்கேன். என்னோட பயணத்துல என் கூடவே வந்தவங்க என் மேல பாசத்தை மட்டுமே காட்டி என்னை அப்படியே அரவணைச்சு நான் இது வரைக்கும் அனுபவிக்காத என் அம்மாவோட பாசத்தை அளவுக்கு அதிகமா கொடுத்தாங்க. ஆனா கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம அவங்க கொடுத்ததை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. எப்பவுமே சண்டையே போட மாட்டாருன்னு நினைச்ச ஹஸ்பண்ட் இப்ப யாருன்னே தெரியாத மாதிரி அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. சில சமயம் கோவமாவும் பேசுவாரு. நான் என்னோட வாழ்க்கையில பின்னோக்கி போயிட்டு இருக்கேன். இதெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் காணாம போயிடுமா? மணி பவர் இஸ் த அல்டிமேட் பவர் இன் த வேர்ல்ட். அப்படி இருக்கலாம், ஆனா நான் அதை நம்ப மாட்டேன். என்னை இது வரைக்கும் அந்த பணம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரல. தேயிலை தோட்டத்துல வாழ்ந்த பொண்ணுக்கு பணம் எப்பவுமே ஒரு பெருசா இருந்ததே இல்ல. தேயிலை தோட்டத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணோட குறிக்கோள்கள்லாம் என்னவா இருக்கணும்? கலெக்டர், அது மட்டும் தான் லட்சியமா இருக்கணும். இதுக்கப்புறம் ஒரு IAS தான் நீ உன்னுடைய பிளான்டேஷனுக்கு திரும்ப போகணும். அப்போ அஞ்சனாவோட வாழ்க்கை வேற திசையில பயணிக்க ஆரம்பிக்கும். சம்பாதிக்கணுமா? எல்லாத்தையும் சம்பாதிக்கணும். வாழ்க்கை ஒண்ணுதான். இந்த வாழ்க்கையில நாம யாருன்னு நிரூபிச்சாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம். சாப்பிடுமா. இன்னைக்கு மேடம் வருவாங்களா வர மாட்டாங்களா? நாளைக்கு போகலான்னு 2 நாளா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வருவாங்களான்னு சந்தேகம் தான். ஏன்னா மேடம் தான் வெளியே விட்டு வரமாட்டாங்களே. அம்மா பையனா மாறிட்டாங்களோ? கண்டிப்பா அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா பாஸ்கர் உன் ஆசை தீர்ந்துருச்சு இல்லையா? என்ன சார்? கிருஷ்ண பகவான் மாதிரி பெத்த அம்மாவும் வளர்த்த அம்மாவும் தேவகியும் யசோதாவும். அப்படி நடக்கணும் தான் நானும் ஆசைப்பட்டேன். இந்த வீட்டை விட்டு கண்டிப்பா மேடம் வரமாட்டாங்க. தேவகியை வேணா இங்க கூட்டு வரலாம். ஆமா, அவங்க இங்க தான் இருக்கணும். ஆனா அதுக்கான நேரம் வரல. கூடிய சீக்கிரம் வரும். மேடம் ஆபீஸ் போறத பத்தி ஏதாவது சொன்னாங்களா? வினய் ரூம்ல இருந்து மேடம் இன்னும் வெளியே வரவே இல்லை. அவங்க 2 நாளாவே அங்கதான் இருக்காங்க. இதை நினைச்சு சுஜா உனக்கு பொறாமையா இருக்கு தானே? இல்ல, ஆனா அஞ்சனாவை வெறுக்கிறது தான் வருத்தமா இருக்கு. அஞ்சனா இன்னும் வீட்டுக்கே வரலையேம்மா. சோனாவை பாக்குறதுக்காக போயிருக்கா. கண்டிப்பா இன்னைக்கு வந்துடுவா. இங்க இப்போ ஒரே பிரச்சனையா இருக்குல்ல. அங்க சோனாவும் ராஜு சாரும் அவளை நல்லா பாத்துக்கிறாங்க. இந்த வீட்லயும் அப்படிதான் இருந்தா. ஆனா 2 மேடமும் இப்பதான் போர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களே. அது யாரு தப்பு பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஆமா, பிரதீபா மேடம் எங்க போயிருக்காங்க? அவங்க வெளியே போய் 2 நாள் ஆச்சு. இன்னைக்கு வந்துடுவேன்னு சொன்னாங்க. பையனை பார்க்காம கூட அவங்க கிளம்பி போயிட்டாங்க. தான் தான் அவனோட அம்மானை தெரிஞ்சுக்காமையே போயிட்டாங்க. அவங்க யார பெத்தாங்க? பிரதீபா மேடமோட பையனை சொன்னேன். காணாம போன பையனை தேடி போறேன்னு உங்ககிட்ட சொன்னாங்க. நீங்க என்ன நினைச்சீங்க? வினய் பிரதீபாமாவோட மகன் நினைச்சோம். அம்மா அம்மா அம்மா. பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சுமா. நீங்க நல்லா தூங்கிட்டீங்கன்னு தான் எழுப்பல.
நீங்க எனக்காக காவல் இருக்கணுமா என்ன? நீங்க உங்க ரூமுக்கு போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லையா? நீ என்ன அம்மான்னு கூப்பிடுறப்போ நானும் உன்னை அப்படித்தானே பாத்துக்கணும். ம்? ம், எழுந்திருப்பா. ம். மெதுவா வா. ம். ஆ, கொஞ்சம் இரு. ம். ஒரு அம்மா தான் குழந்தைங்கள இப்படிதான் பாத்துக்குவா. ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா பசங்கெல்லாம் அம்மாவை மறந்துடுறாங்க. உண்மையை சொல்ல போனா நான் கொஞ்ச நாளாவே என் அம்மாவை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் சோனாவுக்கு கால் பண்ணி பேசணுமே. நான் அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்ப்பா. ஒரு 2 நாள் போகட்டும், நான் அவளை உங்ககிட்ட பேச சொல்றேன். சரியா? ம். நீ வாஷ்ரூம்க்கு போயிட்டு வந்துரு, நான் போய் உனக்கு டீ எடுத்துட்டு வரேன். வா. காலை அழுத்தி கீழே வைக்க வேண்டாம். என் தோள் மேல கை போட்டுக்கோ. என்ன புடிச்சுக்கோப்பா. பாத்து வா. மெதுவா. அம்மா. சொல்லு மனு, நீ இன்னும் டிஃபன் சாப்பிடல? இல்ல. அப்ப என் கூட வா. நான் உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்கேம்மா. நான் எழுந்திருக்கவே லேட் ஆயிடுச்சு. வினய்க்கு வேற டீ போட்டு கொடுக்கணும். நீங்க எழுந்திருக்க லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, ஆனா நீங்க சேர்லயே உட்காந்து தூங்கிட்டீங்களே. ஆமா, அவன் உடம்புக்கு முடியாதவன் எப்ப எந்திரிச்சு என்ன கேட்பான்னு தெரியாதுல்ல. எதுக்காக நீங்க அவனை இவ்ளோ கேர் பண்றீங்க? மனு, நீ இந்த நிலைமையில இருந்தா கூட அம்மா உன்னை இப்படிதானே பாத்துக்குவேன். நான் உங்க பையம்மா. ஆனா இவன் யாரு? அவனும் என்னோட பையன் மாதிரி தான். அது எப்படி? அத நீ கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்ப. உண்மையை சொல்லணும்னா நான் அந்த விஷயத்தை ரொம்ப ரகசியமா வச்சிருக்கேன். ஆனா என்னோட பாசம் உண்மையானது. வினயை என் சொந்த மகனா தான் பாக்குறேன். எனக்கு எனக்கு செம்ம கடுப்பாகுது. பாசம் காட்டுறது, அன்பை காட்டுறது, கொஞ்சிக்கிறதுன்னு. நான் தான் சொன்னல, அவன் மேல நான் வச்சிருக்கிற பாசம் உண்மையானதுதான். அவன் மேல நான் பாசம் காட்டலனா நான் மல்லிகாவாவே இருக்க முடியாது. நீதான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். இந்த மல்லிகா ஒரு காரியம் பண்ணா அத காரணம் இல்லாம பண்ண மாட்டா. நாம இன்னைக்கு அப்பாவோட வீட்டுக்கு போறோம். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போறோம். சோனா ஆண்டிக்கு வினய் அங்கிளை பார்க்கணும். நானும் தான் பார்க்கணும். நீங்களும் அப்பா சண்டை போட்ட பிரச்சனை முடிஞ்சு போச்சா என்ன? நான் எந்த சண்டையும் போடல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாம நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். சில பொண்டாட்டிங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? புருஷன் சொல்றத கண்ணு மூடிட்டு கேட்பாங்க. இல்லனா புருஷன் போட்டு அடிப்பாரு. இந்த அஞ்சனாமா கண்டிப்பா அப்படி அடி வாங்கலாம் மாட்டா. இப்ப அப்பாக்கு ஏமாலியும் பாசம் இல்லம்மா. கண்டிப்பா மாறும். என்னாச்சு? அஞ்சனா அம்மாவும் மகளும் இன்னும் ரெடி ஆகலையா? இதோ ரெடி. இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க அங்க பிகே நிலையத்துக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போகணும்ல. இன்னும் டைம் இருக்குல்ல. சோனா ஆண்டி. சோனா ஆண்டி, நீங்க வினய் அங்கிள் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா என்ன? உடனே வா. இப்ப கல்யாணம் பண்ணலாம் போல, அவனை பார்க்க போறேன். நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அங்கிள் உங்களை அடிப்பாரா? இதெல்லாம் உன்கிட்ட யாரு சொல்றது? இந்த சோனா ஆண்டிய வினய் அங்கிள் அடிக்க மாட்டாரு. வேற என்ன பண்ணுவாருன்னா முத்தம் கொடுப்பாரு. ஐயா, குழந்தைக்கு தானே எல்லாரும் முத்தம் கொடுப்பாங்க. போலாமா? வா. வா. ஏ, எனக்கும் ஆக்சிடென்ட்ல கொஞ்சம் பலமா அடிபட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அது காயிற வரைக்கும் நீ என் கூட இங்கே இருந்திருப்பல. உண்மையிலே நீ எனக்கு யாரு? எப்பவுமே நான் உன்னை தப்பு தப்பா தான் பேசுறேன், உன்னை கண்டுபடி திட்டுறேன். ஆனா இப்போ சோனா, என்ன இது? நான் உனக்கு யாருன்னு கேக்குற? நான் உனக்கு யாருன்னு நினைக்கிறியோ அதுதான் நான். அஞ்சனா, நான் எப்பவும் கூட தான் இருப்பேன்.
நாம அங்க போயிட்டு ஸ்கூலுக்கு போலாம், சரியா? ஏமா, கண்டிப்பா நீ போய் தான் ஆகணுமா? போய் தான் ஆகணும் டாடி. நான் வினயனை பார்க்கணும். அவன் இப்ப எப்படி இருக்கா, என்ன ஆச்சுன்னு கேட்கணும். கண்டிப்பா அவனை கூட்டிட்டு வரதான் போறேன். அத பத்தி யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? அதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. நீ கூட்டு வா, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். ஆன்ட்டி ஏன் இந்த விஷயத்துல மூக்க நுழைக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. எங்கேயோ ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு. அந்த தப்பு கிளியர் பண்ணணும். அஞ்சனா, மல்லிகா கால் பண்ணியிருந்தா. உனக்கு அது ரொம்ப கெட்ட செய்திமா. இப்போதைக்கு எனக்கு சந்தோஷமான வார்த்தை வராது. எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன். சொல்லுங்க சார். அணுவோட விஷயம்தாம்மா. அச்சுதனுக்கு எதிராக கொடுத்த கேஸை மல்லிகா வாபஸ் வாங்கிட்டா. எப்ப வேணாலும் அச்சுதனுக்கு ஆர்டர் கிடைச்சிரும். நாம குழந்தைய விட்டு கொடுத்துதான் ஆகணுமா? எனக்கு ஆதரவா இப்ப இவ மட்டும்தான் இருக்கா. இவளும் என்ன விட்டு போயிட்டா நான் உயிரோட இருக்க மாட்டேன். எனக்கு புரியுதுமா. மனசுல துக்கம் இருக்கும்போது இவ சிரிப்பை பார்த்தாலே போதும், அது மறந்துடும். அது எனக்கு தெரியும். குழந்தைய கூட வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு நாம முயற்சி பண்ணுவோம். அனுக்குட்டி வா. ஐயோ, யாரம்மா உனக்கு பிடிக்கும்? தாத்தாவையா இல்ல சோனாவையா? அம்மாவா அப்பாவா? இல்ல அஞ்சனாமா. சரி வா போலாம். வினைக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்து செஞ்சுட்டு அப்புறம் மத்த வேலையை பாரு. வேலைக்கு அவனுக்கு கரெக்டா சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும். கிச்சன்ல மளிகை சாமான் ஏதாவது ஷார்டேஜ் ஆச்சுன்னா சந்திரா அண்ணா கிட்ட சொல்லிடு. சரி Okay? மேடம். இந்த பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் ஸ்டாக் இருக்குல்ல? இருக்கு மேடம். ஓகே. சாரதா, அப்புறம் பாஸ்கர் அண்ணா பத்தின விஷயம். சாப்பாட்டை அவருக்கு சரியான நேரத்துல கொடுக்கணும். அஞ்சனா தான் எப்பவுமே அவரை நல்லா கவனிச்சுக்குவா. ஆனா இப்போ அஞ்சனாவுக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்ல. மேடம், எல்லாமே நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். சரி, நீ போய் வினைக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் எடு. சரி மேடம். பாஸ்கர், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. வினை நார்மல் ஆயிட்டே வரான். இதுக்கப்புறம் அவனை வெளியில கூட கூட்டிட்டு போலாம். இங்க பாருங்க பாஸ்கர், அம்மா இல்லாம வளர்ந்த குழந்தைங்க எல்லாருமே எப்பவுமே அம்மா பாசத்தை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு அம்மாவோட பாசத்தை நான் அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். தெரியுமா, கொஞ்ச நாளாவே அதை பார்த்துட்டு தானே இருக்கேன். பெத்த அம்மா கூட இப்படி பண்ண மாட்டாங்க. பாஸ்கர், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். நான் அஞ்சனாவை பத்தி தான் சொல்ல போறேன். அவ என் பொண்ணு மாதிரின்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. இப்ப அவ வினைக்கு துணையா இங்க தானே இருக்கணும். அவளுக்கு அந்த கவலையெல்லாம் இல்ல. புதுசா உறவுகளை உருவாக்க அவ முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அதுவும் சோனா கூடயே சுத்திட்டு இருக்கா. அதெல்லாம் சரிப்பட்டே வராது. சோனா எப்பவும் அஞ்சனாவை எதிரியா தான் பாப்பா.
அஞ்சனா சோனாவை பார்த்துக்கதாம்மா போயிருக்கா. சோனாவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்தே நல்ல குணமாகி தானே வீட்டுக்கு போனா. என்ன பாஸ்கர், நான் சொல்றது சரிதானே? சரிதாம்மா. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அஞ்சனாவுக்கு இப்போ என்ன கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு எதிராக நடக்கிற கேஸ்ல அவ பிரதீபா பக்கம் தானே இருக்கா. பிரதீபா பக்கம் இருக்கணும்னா அங்கேயே இருக்கட்டும். ஆனா அதுக்காக வினயை கூட பார்க்காம இருக்கணுமா? வினய் அவளோட தம்பி மாதிரி தானே பாஸ்கர். இந்த விஷயத்தை பத்தி நான் வினய் கிட்ட பேசவே இல்லை. எதுக்கு அவங்க 2 பேருக்குள்ள மனஸ்தாபம்? அஞ்சனா அப்படிலாம் யோசிக்காம எதுவும் செய்ய மாட்டாமா. அது மட்டும் இல்ல, நீங்களும் அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அதனாலதான் அவ இங்க வராம இருக்கா. அதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. அவ என்ன எதிரியா நினைச்சிட்டா, அதனாலதான் அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் அவ மேல என்னால பாசம் காட்டாம இருக்கவே முடியாது. இங்கதான் இன்னொருத்தவங்க இருக்காங்களே, நீங்க டான்ஸுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்த அந்த பிரதிபா, அவ எங்க போனா? ஏதோ ஒரு முக்கியமான வேலையா? ஆமா, என்ன ஜெயிலுக்கு அனுப்புறது தான் அவளுக்கு முக்கியமான வேலை. என்ன வேணா பண்ணட்டும், என்ன தூக்குல கூட போடட்டும். ஆனா பாஸ்கர், உங்க பையன் இருக்கானே, அவன் என்ன நிலைமையில இப்ப இருக்கான்? அவனை வந்து ஒரு 8 பார்த்திருக்கலாம்ல. எல்லாரும் நல்லவங்க மாதிரி நம்ம முன்னாடி நடிக்கிறாங்க பாஸ்கர். அத நாம தான் தெரிஞ்சுக்கணும். வா. எப்படி இருக்க சோனா? வலியெல்லாம் இப்ப போயிடுச்சா? ஏதோ பரவாயில்ல. வினய பார்க்க வந்தியா? ஆமா. உன்னை லவ் பண்றத பத்தி தான் வினய் சொல்லிக்கிட்டே இருப்பான். வினய் ரொம்ப நல்ல பையன், உனக்கு பொருத்தமானவன் தான். நான் போய் வினயனை பாக்குறேன். ஹலோ மேடம், கொஞ்சம் இப்படி வாங்க. அங்க நிக்கிற காரு பெரிய அரசியல் தலைவரோடதா? இல்ல. ஒருவேளை மினிஸ்டரோடதா? இல்ல. இந்த வீடு யாரோடதுன்னு தெரியுமா? கார்ப்பரேட் இந்தியாவோட ஓனர் மல்லிகா பிரதாப்போட வீடு இது. இங்க பார்க் பண்ண ஏகப்பட்ட காருங்க இருக்கு. உங்க கார் இங்க எங்க இருக்கு? டாக்ஸி. ஓ, இந்த வீட்ல நான் டாக்ஸி ஸ்டாண்ட் எல்லாம் ஒன்னும் கட்டி வைக்கல. காரை வெளியில நிறுத்திட்டு வா. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள கண்ட காரும் வரக்கூடாது. வானு. புலவர்கள் கூட இந்த அளவுக்கு பாராடி பாடி இருக்க மாட்டாங்க. ஆனா நீ என்ன ஆண்டியை பத்தி இப்படிலாம் புகழ்ந்து பேசுற? இந்த 2 நாளைக்குள்ள உன்னோட கேரக்டரே மாறி போச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு வந்து உன்னை பாராட்டி பேசினா என்ன பிரேக்கப் பண்ணிடுவியோ? நான் கொஞ்ச நாளாவே நான் கனவு உலகத்துல தான் இருக்கேன்னு எனக்கு தெரியல சோனா. ஒரு அம்மாவோட பாசத்தை தான் நான் பார்த்தேன். அந்த பாசத்தை தான் நான் அப்படியே ஏத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் உன்னை பிடிக்கிறது கஷ்டம்தான். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போச்சுன்னா அவங்க தான் உன்னோட அம்மான்னு நீ கன்ஃபார்ம் பண்ணிடுவல்ல? ஏன் அம்மாவும் இவங்கள மாதிரிதான். உண்மைதானே சொன்னா? இவங்கள மாதிரி இருந்தா நீ ரொம்பவே கஷ்டப்படுவ. ஆண்டிய பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. ஆண்டி ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ரகசியம் இருக்கும். நாம ஒரு குழிக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிய வரும் நம்மள அந்த குழிக்கு தான் ஆண்டி கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு. இல்ல, நான் அந்த மாதிரிலாம் யோசனை பண்ணவே மாட்டேன். உனக்கு அவங்கள பத்தி தெரியல.
நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. மேடம் என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க? என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்ல. அப்புறம் எதுக்காக இந்த பாசம்லாம்? மனு மாதிரி தான் நானும் இருக்கேன்னு சொன்னாங்க. உன்னோட காமன் சென்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் யோசி. மனு மாதிரி நீ எப்படி ஆக முடியும்? ஆண்டி தான் இந்த உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய சுயநலவாதி. அப்படிப்பட்ட ஆண்டி தொழிலாளியோட பையனை சொந்தமாக்குவாங்களா என்ன? அஞ்சனாவை ஏத்துக்கிட்டாங்கல்ல. எப்போ? அதுக்கெல்லாம் என்கிட்ட நிறைய பிளாஷ்பேக் இருக்கு. கண்டிப்பா அது எல்லாமே ஒரு நாள் உனக்கு சொல்றேன். உனக்குள்ள இருக்கிறது ரொம்ப நல்ல மனசு. அதனாலதான் நீ எல்லாரையுமே நம்புற. என்னன்னு தெரியல, மேடம் என் மேல காட்டுற பாசத்தை நான் முழுசா நம்புறேன். நான் இப்ப அவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுறேன். இவன் கொஞ்சம் கொஞ்சமா வழி மாறி போறான். கூடிய சீக்கிரமே இவன் இங்க இருந்து நம்ம காலி பண்ணணும். நான் உன்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணவே விரும்பல. ஆமா, நான் உனக்கு நிறைய வாட்டி கால் பண்ணனே, நீ ஏன் போன் எடுக்கல? போன் அவங்க கிட்ட தான் இருக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியும். வினயா, கூடிய சீக்கிரமே நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன். உன்னை கூட்டிட்டு வர சொல்லி டாடி என்கிட்ட சொல்லிட்டாரு. வரேன், ஆனா அவங்க சொன்னாதான் வருவேன். ஏன் அப்படி சொல்ற? அப்போ நாங்க உனக்கு தேவையில்லைங்கிறியா? எனக்கு நீயே வேணும் சொன்னா. உன் வீட்டில் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டெய்லியும் உன்னை பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா? அப்புறம் ராஜு சாரோட தத்துவங்களையும் காமெடிகளையும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சரி, உன்னை கூட்டிட்டு போறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா? அப்பா கிட்டையும் மேடத்துக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கணும். நான் இங்க இருந்து போறேன்னு நீ சொல்லு. நான்லாம் சொல்ல மாட்டேன், நீ தான் போய் சொல்லணும். சரி, அப்ப நானே சொல்றேன். அவங்க ஏன் காரை வெளியில நிப்பாட்ட சொன்னாங்க? இங்க நிறைய கார் இருக்குல்ல, எல்லாத்தையும் நிறுத்த இடம் வேணும் இல்லையா? நான் எப்பதான் ஸ்கூலுக்கு போறது? வினய் அங்கிள பார்த்ததுக்கு அப்புறம் நேரம் இருக்குல்ல, வா. நீ இப்பதான் வரியாமா? வினய் இப்ப எப்படி இருக்கான்? அத நீ நேரா அவன்கிட்ட தானே கேட்கணும். நான் 2 நாளைக்கு இங்க வராததுனால இப்படி பேசுறீங்களா என்ன? அதுக்காகலாம் பேசலாமா? மேடம் கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியலமா. நீ இங்க வினய் கூட தான் இருக்கணும் மேடம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. வினய் உன் தம்பி தானே, உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. எனக்கு ஆசை இல்லாம இல்ல மாமா. வினய் கூட நான் இருக்க அம்மா ஒத்துப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா மாமா? அம்மா இப்போ அவங்கள என் எதிரியாதான் பாக்குறாங்க. அதெல்லாம் உன்னோட நினைப்புதாமா. மேடத்துக்கு உன்னை எப்பவும் பிடிக்கும். இப்ப வினய அப்படி தாங்கிக்கிட்டு இருக்காங்க, நீ சொன்னா நம்பவே மாட்ட. ஏன் மேடத்தால கூட இதை நம்பவே முடியாது. உண்மையான பாசங்கிறதுனா அது இதுதாமா. அப்புறம் மேடம் என்ன சொன்னாங்கன்னா, வினய பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடதுன்னு சொன்னாங்க. மாமா, நீங்களும் என்னை விட்டு போக போறீங்களா என்ன? இந்த மாமாவால் அது முடியாதுமா. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லும்போது ஒரு மாதிரியா இருக்குமா, அதுக்காக தான் அப்படி சொன்னேன். நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன். இவளை ஸ்கூல்ல விடணும். வாமா. ஆண்டி, வினய பாத்துட்டியா? பார்த்தேன். அவன் குணமாயிட்டு வரான்ல? ஆமா. அவன் இங்க இருந்தான்னா சீக்கிரமாவே அவன் குணமாயிடுவான். நான் அவனை கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன். எங்கம்மா? என்னோட வீட்டுக்கு தான். அவன் காயம்லாம் இன்னும் ஆறவே இல்லையே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வினய் என்ன சொன்னான்? அவன் வரதுக்கு தயாரா தான் இருக்கான். அப்பனா நீ கூட்டிட்டு போமா. இதுக்கெல்லாம் எதுக்கு ஏன் பெர்மிஷனை கேக்குற? அவன் உன் கூட இருந்தா அவனுக்கு சந்தோஷம்னா அதுல எனக்கு பிரச்சனை இல்ல.
ஆண்டி நீங்க ரொம்ப அற்புதமா நடிக்கிறீங்க. இது எந்த நாடகத்தோட வேஷங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா? அத கூடிய சீக்கிரம் நீ தெரிஞ்சுப்ப சோனா. வினயன் பேசுறத வச்சு நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி அவன் என்ன சொன்னான்? ஆண்டியை தவிர வேற எந்த தெய்வமும் இல்லைன்னு சொல்றான். அப்படியா சொன்னா வினய்? அம்மா தான் என்னோட தெய்வம்னு தானே சொல்லியிருக்கணும். அந்த அம்மா நான் தானே. அவன் என்னதான் மனசுல அம்மான்னு நினைச்சிட்டு இருக்கான். வெறும் 2 நாளைக்குள்ளேயே நீங்க அவனோட அம்மாவா? சோனா, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? வினய்க்கும் எனக்கும் எந்த ரத்த பந்தமும் இல்ல. நான் எப்பவுமே என் நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருந்த, நான் உயிரா நினைச்சிட்டு இருந்தவளோட மகன் தான் அவன். அவன் மனுவுக்கு கூட பிறந்தவன் இல்ல. ஆனா அதை விட ஒரு பெரிய உறவு இருக்கு. ஆண்டி நீங்க எதையோ உங்க மனசுக்குள்ள பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. அது உண்மையா கூட இருக்கலாம். நான் ஒரு பிளான் போட்டேன்னா அது நிச்சயமா மிஸ் ஆகாது. அந்த விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். தெரியும். அதனாலதான் அவன் இங்க இருந்து நான் கூட்டிட்டு போகணும்னு சொல்றேன். அவனுக்கு என்ன விருப்பமோ அதே மாதிரி பண்ணிடலாம். அதுக்கு நீங்களும் பாஸ்கர் மாமாவும் ஒத்துக்கணும்னு சொல்றான். ஆஹா, அப்படி சொன்னான் அவன். இதை நீ என்கிட்ட முதல்லயே சொல்லியிருக்கலாமே. அப்ப நான் சம்மதிச்சா மட்டும்தான் வினய் உன் கூட வருவான் இல்லையா? ஆமா. நான் இதுக்கு சம்மதிப்பனா சம்மதிக்க மாட்டேனா? ஓ மனசுக்கு என்ன தோணுது சோனா? நீங்க சம்மதிக்காம இருக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லல. இதுல எனக்கு சம்மதம் இல்ல. அதுக்கான காரணத்தை நீ என்கிட்ட கேட்கவும் வேண்டாம். நீங்க இதுக்கு சம்மதிக்கலனாலும் நான் கண்டிப்பா கூட்டிட்டு போவேன். அப்புறம் எதுக்காக என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீ என்ன அவனோட லவ்வரா? அவன் உன்கிட்ட சகஜமா கூட பழகிருக்கலாம்ல. ஒருத்தன் கூட பழகுனா உடனே லவ் பண்றான்னு அர்த்தமா? அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கான். சோனா, உன் மேல எனக்கு பாசம் இல்லாமல்லாம் இல்ல. அது எப்பவுமே நிலைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால உன்னோட முடிவை நீ மாத்திக்கோ. அவனை நான் கண்டிப்பா கூட்டிட்டு போவேன். அவனை நீங்க 2 நாளைக்குள்ள எப்படி மாத்தினீங்கன்னு என்கிட்ட கேட்டல. ஆமா, இந்த மல்லிகா பேச்சுக்கு எதிர் பேச்ச வினய் என்னைக்கும் பேச மாட்டான். இதுக்கப்புறம் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கும் நான் தான் சம்மதிக்கணும். அதனால இதுக்கப்புறம் நான் சொல்றபடி நீ நடந்துக்கும். நோ நோ நோ, ஒரு சின்ன திருத்தம். நான் சொல்ற மாதிரி இல்ல, நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீ செய்யணும். நீ யாரு? எனக்கு ஒண்ணு தெரியாதே. ஓ, இந்த வீட்ல இருக்கிற ஃப்ரீ கெஸ்டா? கொஞ்ச நாள் நீ இங்க வராம இருந்ததால நீ ரூமை வெக்கேட் பண்ணிட்டேன்னு நினைச்சேன். எங்க போயிட்டு இருக்க நீ? நான் வினய பார்க்க போறேன். வினய் இந்த வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சு. உனக்கு அந்த விஷயம் தெரியாதா? ஐயோ, நீ தான் பிஸியா இருக்கிற விஐபி ஆச்சே. கலெக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், போலீஸ் கேஸ், பொது சேவை எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரணும்ல. இந்த அளவுக்கு பிஸியா இருக்கிற நீ வினய போய் பார்க்க வேண்டாம். ஒரு தடவை பார்த்துட்டு திரும்ப வந்துடுறேன். வேண்டாம். இந்த வீட்ல இருக்கிற ஒரு ரூம் தான் உனக்கு. உன் விஷயத்தையெல்லாம் அந்த ரூமோட வச்சுக்கணும். அம்மா, இந்த ஒரு தடவை மட்டும், அதுக்கப்புறம் நான் பார்க்க மாட்டேன். வேண்டாம். அவனை நீ பார்த்தே ஆகணும்னா இந்த வீட்டை விட்டு அவன் வெளியில போகும்போது பார்த்துக்கோ. அப்புறம் கிச்சனுக்கு போய் இதெல்லாம் எடுத்துட்டு வர உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? நீ இங்க ஒரு கெஸ்டா தான் தங்கி இருக்க, அதை நீ மறந்துடாத. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.